Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala rasulihil kareem. Wa qala Allahu ta'ala fil Qur'anil kareem, wa wajadaka 'a'ilan fa aghna. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam, kalla wallahi ma yuhzika Allahu abada. ரவாஹுல் புகாரி. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், இன்னும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னத்துகளை அடிபிறலாமல் பின்பற்றக்கூடிய யாவரின் மீதும், குறிப்பாக இந்த தினத்தில் இங்கு அமரச் செய்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. சகோதரர்களே, நேற்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாலிப நாட்களை பார்த்தோம். இன்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமண நாட்களை பார்க்க உள்ளோம். நேற்றைய தினத்தில் நாம் சொன்னோம், மைசரா என்கின்ற ஹதீஜா நாயகியினுடைய ஒரு அடிமையை வியாபாரத்திற்கு எம்பெருமானாரோடு ஹதீஜா நாயகி அனுப்பி வைப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மைசரா என போற்றப்படக்கூடிய தன்னுடைய அந்த அடிமையும் மீண்டும் மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரக்கூடிய அந்த தருணத்திலே சில ஆச்சரியமான நிகழ்வுகளை அங்கு மைசரா சந்தித்தார் என்பதை நாம் பார்த்தோம். அந்த தருணத்தில் இந்த ஒரு நிகழ்வும் அந்த நேரத்தில் நடக்கும். என்னவென்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அந்த நேரத்தில் அந்த கஸ்டமர் சொல்லுவார், ஜாத்து உஸா என்கின்ற அந்த கடவுளின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்பதாக சொல்லி அவர் உறுதியா நான் சொல்றேன், நீயும் ஜாத்து உஸான்ற அந்த கடவுளின் மீது சத்தியம் பண்ணி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி எம்பெருமானாரை பார்த்து சொல்லுவார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப உங்களுக்கு இஸ்லாம்லாம் இல்லை, அப்ப நபியாலாம் ஆகல. ஆனால் அந்த தருணத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அந்த கடவுளின் மீது நான் சத்தியம் விடமாட்டேன் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இதை கேட்டதும் அந்த எதிரில் இருந்த அந்த நபர், என்னடா இதுவரையும் இப்படி தாத்து உஸான்ற கடவுளின் மீது இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லையே, புதுசா வித்தியாசமா சொல்றாருன்னு சொல்லிட்டு உடனிருந்த மைசராவிடத்தில் சொல்லுவார், இவர் அநேகமாக பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு நபி என்பதாக யாருங்க அந்த கஸ்டமர் சொல்லுவார், மைசராட்ட சொல்லுவார். இதை பார்த்ததும் இன்னும் மைசராவிற்கு ஆச்சரியப்பட்டு போவார். பிறகு யாருங்க இந்த மைசரா என போற்றப்படக்கூடிய இந்த அடிமை எங்க வராருங்க, ஹதீஜா நாயகியை சந்திக்க வரார். வந்ததும் ஹதீஜா நாயகியிடத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுவார். இப்படிலாம் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்துச்சு, மேகங்கள் நிழல் கொடுத்துச்சு, அது இல்லாம கஸ்டமர் வேற அட்டன் பண்ணும்போது இவர் ஒரு நபின்னு சொல்றாரு. இப்படி அது மாத்திரமல்ல, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த நடவடிக்கையுடைய அந்த நல்ல குணங்களை எல்லாம் யார்கிட்டங்க, ஹதீஜா நாயகிட்ட சொல்றார். சொல்லும் போது கூட ஹதீஜா நாயகி கூட ஒரு தோழி, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. யாருன்னா நஃபீஸான அந்த பெண்ணுக்கு பேர். அந்த நஃபீஸா இதை கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த நேரத்தில் ஹதீஜா நாயகிட்ட சொல்லுவாங்க, ஹதீஜாவே பேசாம நீ இந்த முஹம்மதை திருமணம் முடிச்சுக்கலாமே, நல்ல குணமுடையவரா இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி யார் சொல்றாங்க, இந்த நஃபீஸான்ற பெண்மணி ஹதீஜாவிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள். இதை கேட்டதும் ஹதீஜா நாயகியும் யோசிக்கிறாங்க, என்னன்னா ரசூலுல்லாஹ் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்களே, அது சாதாரண பொறுப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க. யாருங்க, ஹதீஜா நாயகி. நிறைய பேர் அந்த வேலையை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போகும்போது மழை பெஞ்சதுனால அந்த பொருள்லாம் வீணா போயிருச்சு அப்படின்ற மாதிரி கதை அடிச்சு விடுறது. அதனால பார்த்து அந்த காசினுடைய விஷயத்துல பல நபர்கள் ஹதீஜா நாயகியை ஏமாத்துவாங்க. ஆனால் இந்த எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த லாபத்தை அப்படியே இந்த ஹதீஜா நாயகி கிட்ட கொடுப்பாங்க. இதை பார்த்ததும் ஒரு பக்கம் யாருக்குங்க, ஹதீஜா நாயகிக்கும் பிரியம் வரும். இப்படி உண்மையாவே ஒரு நல்ல மனுஷராக தான் இருக்கிறாரு, ஆனா எப்படி இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நஃபீஸாட்ட பேசுறாங்க. பேசும் பொழுது அந்த தருணத்திலே யாருங்க, இந்த நஃபீஸா என போற்றப்படக்கூடிய இந்த பெண்மணி, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹதீஜாட்ட சொல்லிடுறாங்க. சகோதரர்களே, இங்கு நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஜா நாயகிக்கு 40 வயது. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுது 25 வயது 2 மாதங்கள் கடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஹதீஜா நாயகி இதுக்கு முன்னாடி திருமணம் முடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 கணவன்மார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கணவனை திருமணம் முடிப்பாங்க. அவருடைய பேரு அதீக் பின் உகைத் என்பதாக சொல்லுவார்கள். இவர் ஒரு கட்டத்தில் இறந்துருவார். இவருக்கு 2 பிள்ளை இருக்கும். இந்த நபர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்ததா ஒரு நபர் திருமணம் முடிப்பாங்க. அவர் பேரு அபூ ஹாலா என்பதாக போற்றப்படுவார். இவரும் ஒரு கட்டத்தில் இறந்து விடுவார். அதன் பின்னணியில் தனித்து தன்னுடைய வணிபத்தை வைத்து வியாபாரம் நடத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக ஹதீஜா நாயகி தன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்வார்கள். சகோதரர்களே, ஹதீஜா நாயகி வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணினா வெளியே போய் வியாபாரம், தெருக்கள் நின்று வியாபாரம் செய்வதில்லை. தன்னுடைய வீட்டில் இருந்து பொருளாதாரத்தை கொடுப்பார்கள். அதை வச்சு மற்ற நபர்கள் அதை புரட்டி வச்சு வரக்கூடிய லாபங்களை ஹதீஜா நாயகிடத்தில் கொடுப்பார்கள். இப்படித்தான் ஹதீஜா நாயகி வியாபாரம் செய்தார்கள். சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இப்படி போற்றப்படக்கூடிய செல்வ சீமாட்டியான இந்த ஹதீஜா நாயகிய திருமணம் முடிப்பதற்கு அந்த மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் விஐபியான அபூ சுஃபியான் நின்றார். அபூ ஜஹல் நின்றார். உக்பா பின் அபி முகைத் என போற்றப்படக்கூடிய பெரும் சாம்பவான்கள் எல்லாம் யாருங்க, ஹதீஜா நாயகியை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் கேட்கிறார்கள். ஆனால் ஹதீஜா நாயகி புரிஞ்சுக்கிட்டாங்க, வரக்கூடிய நபர்கள் எல்லாம் நம்மளுடைய செல்வங்களை நோக்கமாக வைத்தே வருகிறார்கள் என்பதனால் அனைத்து நபர்களுக்கும் மறுப்பு தெரிவிப்பார்கள். சகோதரர்களே, அதன் பின்னணியில் இந்த நஃபீஸா இப்படி ஒரு உபதேசம் செய்யறாங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசிட்டு வரேன். யார் சொல்றாங்க, நஃபீஸா சொன்னோனே அதே மாதிரி யார்கிட்ட போறாங்க, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போயிட்டு சகோதரர்களை கவனிக்க வேண்டும், நீங்க ஏன் இன்னும் திருமணம் முடிக்காம இருக்கிறீங்கன்ற மாதிரி எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த நஃபீஸா கேட்கிறாங்க. அந்த தருணத்திலே எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க,
திருமணமா, நான் வந்து ஒரு அனாதை, எனக்கு வந்து அத்தா அம்மா கிடையாது, பெரிய பொருளாதாரம்லாம் பெருசாக என்கிட்ட இல்லை, அப்புறம் எப்படிமா நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வர முடியும் அப்படின்ற மாதிரி யார் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்ட்டீங்க நஃபீஸா கிட்ட சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய பொருளாதார பிரச்சனைலாம் போயிருச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்கள்ட்ட ஒரு பெண் வரக்காங்க, அந்த பெண் எப்படிப்பட்டவங்கன்னா அழகுலையும் குணத்திலையும் அழகு படைச்சவங்களா இருக்காங்க, பெரிய செல்வந்த வீட்டு ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி வந்து உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு பிரியப்பட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா யா ரசூலல்லாஹ் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல முஹம்மது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த நேரத்துல யார் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அந்த பெண் என்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அதுதான் ஹதீஜா என்பதாக சொல்லுவார்கள். ஓ ஹதீஜாவா, அது எப்படிப்பா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க எல்லாம் திருமணம் முடிக்க ஒத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி யாருங்க எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஃபீஸா இடத்துல கேட்பாங்க. அதை நான் பாத்துக்கிறேன், அது நான் என்னுடைய பொறுப்பு, நான் அது பார்த்து நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதாக ஹதீஜாவை திருமணம் முடிக்க விருப்பம் இருக்குதான்ற மாதிரி நஃபீஸா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகே தாமா அப்படின்ற மாதிரி எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இந்த நஃபீஸா என போற்றக்கூடிய இந்த பெண்மணி அம்ரு பின் அஸைத் என சொல்லக்கூடிய யாருடைய ஹதீஜாவினுடைய சிறிய தந்தையிட்ட போறாங்க. ஹதீஜாவுடைய தந்தை என்பவர் ஹர்புல் ஃபுஜார் என்ற யுத்தத்தில் மரணிச்சிருவாங்க. அதனால் சிறிய தந்தை இடத்துல போய் இந்த மாதிரி தன்னுடைய உங்களுடைய அந்த ஹதீஜாவும் அதே மாதிரி முஹம்மது நபியும் இந்த மாதிரி திருமணம் முடிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க, ரெண்டு பேத்துக்குமே விருப்பம் இருக்கு, உங்களுக்கு சம்பந்தமா அது கேட்டுட்டு ரெண்டு பேத்துக்குமே இருக்கும்போது எப்படி தடுக்க முடியும்ன்ற மாதிரி யார் அவரும் ஒத்துக்கிறாங்க. அதன் பின்னணியில் இவங்களுக்கு நீ தான் திருமணம் நடத்தி வைக்கணும்ன்ற மாதிரி சிறிய தந்தையிட்ட சொல்றாங்க. இதன் பின்னணியில் அதே போன்று இங்க எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும்ல, உடனே யார்கிட்ட போறாங்க, தன்னுடைய சிறிய தந்தையான வார்த்தெடுத்த 8 வயசுல இருந்து வார்த்தெடுக்கிறாங்களே போய் அபூ தாலிப்ட்ட அனுமதி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நஃபீஸா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சம்பந்தமா அப்படின்ற மாதிரி யார்கிட்ட அனுமதி கேட்கறாங்க, அபூ தாலிப்ட்ட அனுமதி கேட்கறாங்க. இது கேட்டதும் சம்பந்தம் என்பதாக சொல்லிடுறாங்க, எல்லாத்துக்குமே சம்பந்தம் ஒத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹதீஜா நாயகியினுடைய உறவினர்கள் யாருங்க, அம்ரு பின் உஸைத் என போற்றப்படக்கூடிய தனது சிறிய தந்தையும் வராகா என போற்றப்படக்கூடிய சில உறவினர்களும் வராங்க. அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உறவினர்களிலிருந்து அபூ தாலிப், அப்பாஸ் இது போன்ற உறவினர்கள் எல்லாம் வராங்க. வந்து கூடி அந்த காலத்தில் திருமணம் எப்படி நடக்கும்னா, அதாவது 2 வீட்டினுடைய தரப்பிலிருந்து 2 நபர் எந்திரிப்பாங்க. பெண் வீட்டு நபர்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அந்த பெண்ணினுடைய சிறப்பை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண் வீட்டில இருந்து ஒரு நபர் எந்திரிச்சு அந்த ஆணினுடைய சிறப்பை சொல்லுவாங்க. பேசி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதான் திருமணம் முடியும். அதுதான் அந்த நேரத்தில் அப்படிதான் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி இங்க யார் பெண் வீட்டில இருந்து எந்திரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, வராகா என போற்றப்படக்கூடிய பழங்கால அந்த வேதங்களை படித்த ஒரு நபர். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த யாருக்கு ஹதீஜா நாயகியை பற்றி அவங்கள பற்றி சிறப்பிச்சு சொல்றார். இந்த ஹதீஜா நாயகி மாதிரி இந்த மக்களை யாரும் பெருசா அழகானவங்க செல்வந்தர்கள்ல பெருசா யாருங்க எந்த பெண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய அந்த செல்வத்தையும் ஹதீஜா நாயகியுடைய சில குணங்களையும் எடுத்துரைப்பார். பேசிட்டு அவர் உட்கார்ந்துருவார். இப்போ எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்திலிருந்து யார் எந்திரிக்கிறார், அபூ தாலிப், தன்னுடைய சிறிய தந்தையான அபூ தாலிப் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அல்லாஹுக்கே எல்லா புகழுன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த குறைஷியினுடைய மக்கால் வசிக்கக்கூடிய குறைஷில் இருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு ஆண்மகனுக்குமே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் இல்லை என்ற மாதிரி அனைத்து நல்ல குணங்களும் எம்பெருமானாருக்கு இருக்கிறது என்பதாக எம்பெருமானாரினுடைய குணங்களை முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்து சொல்லுவாங்க, இந்த நபர்கிட்ட வந்து காசு பெருசா இல்லை, காசுன்றது நிழல் மாதிரி வரும், சில நேரத்தில் போயிடும், ஆனால் நல்ல குணம் படைத்தவர் என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார், இந்த நபருக்கு 20 வயசுலேயே மக்கள் பட்டம் கொடுத்துட்டாங்க, நான் சொல்றதை விட மக்களே 20 வயசுல இவருக்கு அமீன் என்ற பட்டத்தையும் கொடுத்துட்டாங்க, சாதிக்கின்ற பட்டத்தையும் கொடுத்துட்டாங்க, இப்பயுமே மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் தெரியும் அப்படின்ற மாதிரி யார் சொல்றாங்க, அபூ தாலிப் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை எடுத்து வைக்கிறார். இதன் பின்னணியில் திருமணம் முடிச்சிருது. இதன் பின்னுள்ள காலங்களில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா நாயகிக்கும் திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளைனா 6 பிள்ளைகள். ஹதீஜா நாயகிக்கும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் 6 பிள்ளைங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரை சொல்லுவாங்கன்னா காசிம் என்பதாக சொல்லுவார்கள், அடுத்தது அப்துல்லா என்பதாக சொல்லுவார்கள், அடுத்தது ஸைனப் என்பதாக சொல்லுவார்கள், அடுத்தது ருக்கையா என்பதாக சொல்லுவார்கள், அடுத்ததாக உம்மு குல்தும் என்பதாக சொல்லுவார்கள். இப்படி இருக்க இப்ப திருமணம் முடிச்சு வாழ்க்கை கடந்து போகுது. இப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் திருமணம் முடிச்சாங்களே அந்த ஹதீஜா எம்பெருமானார்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கும் பொழுது கிதாபுகளிலே எழுதுவார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்த மறுநாட்களில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான அந்த ஹதீஜா முன்ன என்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்ததுனால அனைத்து வியாபாரிகளும் வந்து ஹதீஜாட்ட கேட்கறாங்க, அதாவது இப்ப நாங்க எந்த பகுதியில போய் நாங்க வியாபாரம் பண்றது ஹதீஜா அப்படின்ற மாதிரி யாருங்க வந்து வியாபாரிகள் எல்லாம் கேட்கறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஜா சொல்லுவாங்க, அதெல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் முஹம்மது வந்துட்டார், நீ எதுவா இருந்தாலும் அந்த முஹம்மது தான் அப்படின்ற மாதிரி எம்பெருமானாரை கை காட்டுகிறார்கள். இதுக்கப்புறம் என்னுடைய முழு சொத்துமே எம்பெருமானாருக்கு தான் என்பதாக சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, சொல்லுவது மாத்திரமல்ல, தன்னுடைய சொத்தை முழுக்க இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்தார்கள் என்பது வரலாறு. இதையெல்லாம் தாண்டி இந்த ஹதீஜா நாயகி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்தார்கள் என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வந்தாங்கன்னா வீட்டுல எந்திரிச்சு நின்றுவாங்க. எந்திரிச்சு நின்று எம்பெருமானாருக்கு மரியாதை கொடுப்பார்கள். நோயுற்ற காலத்திலும் மரியாதை எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார் என்பதாக எழுதுவார்கள். இதையெல்லாம் தாண்டி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஆறுதலாக இருந்தார்கள் என்பதை புகாரியினுடைய முதல் பேஜில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முதல் அந்த ஹீரா குகையில போய் ஜிப்ரீல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது எம்பெருமான் திடுக்கிட்டு வந்து ஜமீன் எனக்கு போர்வை கூடிய ஹதீஜான்னு சொல்லி போர்வை கூடிய சொல்லி புலம்பி வருவாங்க, பயந்து பதறி அடிச்சு வருவாங்க. அந்த தருணத்திலே
கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எம்பெருமானாரை மடியில் சாய வைத்து எம்பெருமானாருக்கு நீங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது, ஏழை எளியோர்களுக்கு நீங்க உதவுறீங்க, இப்படி நல்லது செய்யக்கூடிய உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆறுதலா யார் இருக்கிறாங்க அந்த நேரத்தில்? ஹதீஜா நாயகி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காலம் கடக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டி செஞ்சப்ப பல நபர்கள் எம்பெருமானாருடைய அந்த அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை பல நபர்கள் மறுத்தாங்க. இது கேள்விப்பட்டிருப்போம். அதனால என்ன ஆச்சுன்னா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க. இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த கரடுமுரடான கற்களை எல்லாம் தாண்டி தன்னுடைய வீட்டில் இருந்து ஹதீஜாவே போய் உணவு கொடுத்தார் என்பதாக எழுதுவார்கள். சகோதரர்களே, செல்வந்த பெண்மணி தான் இருந்தாலும் பின்னணியை இங்கு பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை. சகோதரர்களே, இது மாத்திரமா, ஒரு கட்டத்தில் இந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற இந்த கொள்கையை பரப்பியதன் பின்னணியில் ஹதீஜாவுடைய பிள்ளையான யாருங்க? ருக்கையா சொன்னோம், உம்மு குல்தும் சொன்னோம், ஜைனப் சொன்னோம். இந்த 3 நபர்ல ருக்கையாவினுடைய கணவரும் உம்மு குல்துமினுடைய கணவரும் இன்னும் அவனுடைய தகப்பனார் வந்து இப்படி தான் சொல்றாரு, அல்லாஹ் ஒருவன் சொல்லி கொள்கையை பரப்பிட்டு இருக்காரு, நீ தலாக் போ இங்கெல்லாம் இருக்காதுன்ற மாதிரி பத்தி விட்டுறாரு. யாருடைய? ருக்கையாவினுடைய கணவரும் பத்தி விட்டுறாரு, அல்லாஹ் ஒருவன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேண்டி. அடுத்தது உம்மு குல்துமினுடைய கணவரும் பத்தி விட்டுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த நேரத்தில் ஒரு தாயுடைய அந்த மனோபாவம் இருக்கிறதை தாங்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் ஒருவன் தான் என்பதில் உறுதியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள் என்பதை வரலாறுகள் பேசும். சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஹதீஜா நாயகி கடைசி நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முன்னுள்ள காலங்களிலேயே சொல்லுவாங்க. அதாவது எம்பெருமானாரினுடைய ஆடை தான் எப்படி அங்க ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு தாயான வார்த்தெடுத்த அபூ தாலிபினுடைய சொன்ன முன்னாடியே மனைவிக்கு எம்பெருமானாரினுடைய ஆடை கஃனிடப்பட்டதோ, அதுபோல் இங்க ஹதீஜா நாயகிக்கு ஹீரா குகையிலிருந்து வந்த ஆறுதலாக தன்னுடைய அணிஞ்சிருந்த அந்த ஆடை தான் யாருக்குங்க? ஹதீஜா நாயகிக்கு கஃனாக இடப்பட்டது என்பதாக வரலாறுகள் எழுதுவார்கள். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஹதீஜா நாயகி மௌத்தாறதுக்கு முன்னாடி உள்ள நாட்களில் மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் சொல்லுவாங்க 3 விஷயத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, நான் வந்து கபரில் வேதனையை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்பதாக முதல் விஷயம். 2வது விஷயம் சொல்லுவாங்க, உங்களோடு வாழ்ந்த இந்த வாழ்க்கையில நான் உங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யறதுல குறைவு செஞ்சிருந்தா, கண்ணியத்துல குறைவு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எம்பெருமானார்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அடுத்ததா கடைசியா சொல்லுவாங்க, நான் இருக்கிற வரையும் எல்லா பிள்ளைங்களையும் நான் முடிஞ்ச அளவு நான் வளர்த்துட்டேன். ஆனா ஃபாத்திமாக்கு அந்த நேரத்துல 4 வயசு, கடைசியா பிறந்த பிள்ளை யாருங்க? ஃபாத்திமா நாயகி. இந்த ஃபாத்திமா நாயகிய நீங்க எந்த ஒரு பெண்ணும் என்னுடைய பிள்ளையை தாயில்லாத ஒரு பிள்ளை என்று யாரும் ஏசிவிடக்கூடாது, திட்டிவிடக்கூடாது என்பதாக யாருங்க? ஹதீஜா நாயகி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி சரியாக 65 வயதில் அல்லாஹ்வை அடைகிறார்கள். சகோதரர்களே, இங்கு நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி ஹதீஜா நாயகிக்கு அப்புறம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில திருமணங்கள் முடித்தார்கள் வரலாறு எழுதுவாங்க. ஆனால் திருமணங்கள் முடித்தாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 60 வயது ஆன போதிலும் ஹதீஜா நாயகிய தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்லுவாங்க, தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி இருக்க முடியாது, அவங்களுடைய சிறப்புகளை மீண்டும் மீண்டும் பேசி குடும்பவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை எழுதுவார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவாங்க, ஹதீஜா நாயகியினுடைய தன்னுடைய தோழிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய அந்த தோழிகளுக்கு இறைச்சிகளை கொடுத்து அனுப்பி அவங்க படக்கூடிய அந்த ஆனந்தத்தை ரசூலுல்லாஹ் விரும்புவாங்களாம். இந்த அளவிற்கு ஹதீஜா நாயகியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்பதாக கிதாபுகளிலே பேசுவார்கள். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வல்லன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வவஜதக ஆயிலன் ஃபஅகுனா. தேவையுள்ள அந்த தருணத்திலே யாரை வச்சுங்க? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதாரத்தினுடைய அந்த தேவையை ஹதீஜாவினுடைய பொருளாதாரத்தை வைத்து நாம் பூர்த்திப்படுத்தினோம் என்பதாக சில தஃப்சீர்களிலே எழுதுவார்கள். சகோதரர்களே, அது மாத்திரமா இப்படி சொல்லுவார்கள். ஒரு கட்டத்தில் யாருங்க? இந்த ஹீரா குகையில போய் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல பார்த்தப்ப நடுங்கி போய் வந்தப்ப அந்த நேரத்தில் ஹதீஜா நாயகி சொல்லுவாங்களா, அல்லாஹ் வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, உங்களை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாத நாயகமேனு சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் பாதுகாப்பாகவும் யாருங்க? ஒரு பெண்ணாகிய ஹதீஜா நாயகி இருந்தார்கள் என்பதை வரலாறுகள் இங்கு பதிவு செய்யப்படும். எனவே வல்லன் அல்லாஹு தஆலா புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லன் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.